நண்பர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். முன்னாடியே சொல்லியிருந்தேன் 2025ல ஒரு சில்ட்ரன் பாலிசியோட என்னுடைய ஏஜென்சி ஸ்டார்ட் ஆகியிருக்குது. இந்த சில்ட்ரன் பாலிசி எனக்கு யூடியூப்ல இருந்து வந்த ரெஃபரன்ஸ் மூலியமா கிடைச்சது. இது யூடியூப் சேனல்ல இருந்து நான் கொடுக்கிற 16வது பாலிசி. ஸோ அதுக்கு என்கிட்ட பாலிசி எடுத்தவங்களுக்கும் யூடியூப் சப்ஸ்கிரைபர் அனைவர்களுக்கும் நன்றிகள். ஸோ இந்த வீடியோல ஜீவன் லேப் பாலிசியை நீங்க இந்த மாதிரி சேமிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அது எப்படி அப்படின்றத முழு விவரங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஜீவன் லேப் பிளானை பத்தி சொல்லிடுறேன். ஜீவன் லேப் பிளான் நம்பர் 736. ஸோ நான் 12 வயசு உள்ள குழந்தைக்கு தான் பாலிசி கொடுத்தேன். அதையே இங்க கொட்டேஷனா கொடுக்குறேன். 25 வருஷத்துக்கு 16 வருஷம் அவங்க பணம் கட்டுற மாதிரி இருக்கணும். அவங்க மாசம் 2000 இருந்து 2500 ரூபாய் பணம் கட்ட முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு நான் கொட்டேஷன் கொடுத்துருக்கேன். அவங்க மாசம் 2100 ரூபாய் முதல் வருஷத்துக்கு கட்டணும். அதே அடுத்த 15 வருஷத்துக்கு மாசம் 2050 ரூபாய் கட்டுற மாதிரி வரும். இந்த ஒரு பாலிசியில அவங்க மொத்தமா 3,95,000 ரூபாய் கட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு 25 வருஷம் முடிவுல 13,12,000 ரூபாய் ரிட்டர்ன் கிடைக்கும். இது நார்மல் பிளான். நான் உங்ககிட்ட ஒரு சஜஷன் சொல்லியிருந்தேன். நீங்க மாச பிரீமியமா கட்டுறதை விட இயர்லி பிரீமியமா கட்டினீங்கன்னா எல்ஐசி சைட்ல இருந்து உங்களுக்கு 2% ரிபேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க அதை கால்குலேட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா முதல் வருஷத்துக்கு நீங்க மாச பிரீமியமா கட்டியிருந்தீங்க அப்படின்னா 25,230 ரூபா பிரீமியம் கட்டணும். அதே இயர்லி மோடுக்கு சேஞ்ச் பண்ணதுனால 24,700 ரூபாய் நீங்க பணம் கட்டினா போதும். 2% தள்ளுபடி எல்ஐசில இருந்து கொடுத்துருவாங்க. அதே அடுத்த 15 வருஷத்துக்கு 24,680 ரூபாய் கட்ட இடத்துல 24,000 ரூபாய் நீங்க பிரீமியம் கட்டினா போதும். இந்த வகையில நீங்க ஒரு 8,000 ரூபாய் மிச்சம் பண்ணலாம். ஸோ அடுத்த சஜஷன் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க மாச பிரீமியமா கட்டுறீங்க. அவங்க 2000 இருந்து 2,500 ரூபாய் முதலீடு பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அதை ஒரு பேங்க்ல ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டின்னு சொல்லுவாங்க, அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே 2,500 ரூபாயை 12 மாசத்துக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா 30,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மேக்சிமம் ஒரு 6 இருந்து 6.5% ரிட்டர்ன் கிடைக்குது ஆர்டியில இருந்து அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா 30,000 ரூபாய்க்கு 1,000 ரூபாய் 31,000 ரூபாய் அந்த வருஷம் முடிவுல அவங்க கையில இருக்கும். ஸோ அந்த வருஷம் முடிவுல அவங்க கையில 31,000 ரூபாய் இருக்குது. அடுத்த வருஷம் எல்ஐசி பிரீமியத்துக்கு இயர்லி மோடு மாத்தினால 24,000 ரூபாய் கட்டணும். ஸோ 31,000 மைனஸ் 24,000 போட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் 7,000 ரூபாய் அவங்க கையில இருக்கும். அதை நிப்டி 50ல இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த 15 வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டியில 12 மாசம் போடுறாங்க, லம்சம் அமௌண்ட் எடுக்கிறாங்க. எல்ஐசி பிரீமியம் கட்டினது போக மீதி தொகையை நிப்டி 50ல இப்படி 15 வருஷத்துக்கு கட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா 25 வருஷம் முடிவுல நிப்டி 50ல இருந்து ஒரு 5,11,000 ரூபாய் ரிட்டர்ன் கிடைக்கும். அதே எல்ஐசி சைட்ல இருந்து 13,12,000 ரூபாய் ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ மொத்தமா கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 18,23,000 ரூபாய் 25 வருஷம் முடிவுல அவங்க கையில இருக்கும். அவங்க மொத்தமா சேமிச்ச தொகை 4,74,000 ரூபாய். செகண்ட் சஜஷன் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஆர்டியில இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் நாலேஜ் எல்லாம் இருக்கு. எனக்கு 52 வீக் லோ தெரியும், 52 வீக் ஹை தெரியும், பிஇ ரேஷியோ தெரியும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க தாராளமா ஈக்விட்டி ஷேர்ல ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அதே 2,500 ரூபாயை நீங்க மாசம் ஒரு நல்ல ஷேரா வாங்கினீங்க அப்படின்னா அது ஒரு வருஷம் கழிஞ்சு கிட்டத்தட்ட நான் ஒரு 10ல இருந்து 15% ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்ற பட்சத்துல நீங்க முதலீடு பண்ற தொகை 30,000 ரூபாய். ஒரு வருஷம் கழிஞ்சு 31,500 ரூபாய் கிடைக்கும். நீங்க எல்ஐசி பிரீமியம் 24,000 ரூபாய் கட்டிட்டு மீதி 7,500 ரூபாய நிப்டி 50 இண்டெக்ஸ்ல முதலீடு பண்ணிட்டே வந்தீங்கன்னா அடுத்த 15 வருஷத்துக்கு இந்த டேர்ம் முடியறப்போ 25 வருஷம் முடியறப்போ உங்க கையில நிப்டி 50ல இருந்து 5,43,000 ரூபாய் கிடைக்கும். அதுவே எல்ஐசி சைட்ல இருந்து 13,12,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மொத்தமா 25 வருஷம் முடிவுல உங்களுக்கு 18,55,000 ரூபாய் ரிட்டர்ன் கிடைக்கும். நீங்க முதலீடு பண்ண தொகை 4,74,000 ரூபாய் முதலீடு பண்ணியிருப்பீங்க. அடுத்த சஜஷன் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது நான் பர்சனலா பண்ணிட்டு இருக்கிறேன் சிட்டுன்னு சொல்லுவோம்.
அதாவது வாரம் நீங்க 100 ரூபாய் கட்டினீங்க அப்படின்னா ஒரு 50 வாரம் 5000 ரூபாய் முதலீடு பண்ணியிருப்பீங்க. ஒரு வருஷம் கழிஞ்சு 6000 ரூபாயை உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்போம். எல்லா சிட்டும் இப்படிதான் பேசிக்கா நடந்துட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி நானும் படிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு நான் சஜஷன் கொடுத்தேன். இந்த மாதிரி சிட்ல நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும். இல்ல உங்களுடைய பக்கத்துல உங்களுக்கு ட்ரஸ்டபிளா யார் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட கூட நீங்க இந்த மாதிரி போட்டு ப்ராஃபிட் எடுக்கலாம். அப்படி நீங்க மாசம் 2500 ரூபாய் சிட்ல சேமிச்சீங்க அப்படின்னா ஒரு வருஷம் கூடி நீங்க 30,000 ரூபாய் சேமிச்சிருப்பீங்க. 6000 ரூபாய் சேர்ந்து 36,000 ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ ஒரு வருஷம் முடிவுல உங்ககிட்ட 36,000 இருக்கு. எல்ஐசி பிரீமியம் 24,000 ரூபாய் நீங்க கட்டிடுவீங்க. மீதி 12,000 ரூபாய் உங்க கையில இருக்கும். அதே நீங்க நிப்டி 50ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 25 வருஷம் கழிஞ்சு உங்களுக்கு நிப்டி 50ல இருந்து ஒரு 8,40,000 ரூபாய் ரிட்டர்ன் கிடைக்கும். அதுவே எல்ஐசியில இருந்து 13,12,000 ரூபாய் ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ டோட்டலா கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 21,55,000 ரூபாய் உங்களுக்கு 25 வருஷம் முடிவுல உங்க கையில இருக்கும். நீங்க முதலீடு பண்ண தொகை 4,74,000 ரூபாய். ஸோ நீங்க ஒரே பிரீமியம் தான் கட்ட போறீங்க. மாசம் 2,500 ரூபாய் தான். அதை இந்த மாதிரி வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்லயும் நீங்க முதலீடு பண்ணிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எல்ஐசியில ஒரு பாலிசி எடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சில பிளான்கள் உங்களுக்கு ஏத்த மாதிரி சஜஷன் பண்றேன். அதுல நீங்க உங்களுக்கு என்ன பிளான் தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய ஏஜென்சி கீழேயே உங்களுக்கு அந்த பாலிசியை நான் எடுத்து கொடுத்துறேன். மேலும் எல்ஐசி பத்தின விவரங்களை நீங்க அறியறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின நிறைகுறையில கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.